மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷன் அப்படின்றது கணித தொகுத்தறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்டர் 4ல் உள்ளது. 5 மார்க் கொஸ்டின் மறந்துடாத. மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். கணித தொகுத்தறிதல் அப்படின்னு சொல்றது. இதை கொஞ்சம் கவனிச்சுக்க. ஸ்டெப்ஸ் மாதிரி நாத்து வச்சுக்கோ. ஸ்டெப் மாதிரி நாத்து வச்சுக்கோ. 1வது ஸ்டெப் வந்து கொடுக்கப்பட்ட கணக்கை பி ஆஃப் என்னு எடு. கொடுக்கப்பட்ட கணக்கை பி ஆஃப் என்னு எடுத்துரு. செகண்ட் ஸ்டெப்பு புட் என்சி ஈக்குவல் டு 1ன்னு கொடு. கொடுக்கப்பட்ட கணக்கை பி ஆஃப் என்னு எடுத்துரு கொஸ்டினை. அது 1 மார்க்கு, 5 மார்க் கணக்கு. எண்ணுக்கு போல 1ன்னு கொடுத்து நான் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். அது செகண்ட் ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப்பு அசியூம் தட். அசியூம் பண்ணணும். அசியூம் தட் பி ஆஃப் கே இஸ் ட்ரூன்னு அசியூம் பண்ணணும். அசியூம்னா எடுத்துக்கொள்றது. கவனிச்சுக்க. இதைத்தான் நாங்கள் அந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருப்பேன். அதனால சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ. அசியூம் தட்னு போட்டு பி ஆஃப் கே இஸ் ட்ரூ டு ப்ரூவ் அப்படின்றது. டு ப்ரூவ் அப்படின்னா பி ஆஃப் கே பிளஸ் 1 இஸ் ட்ரூ. டு ப்ரூவ் நிரூபிக்க வேண்டியது. பி ஆஃப் கே பிளஸ் 1 இஸ் ட்ரூ. 5வது ஸ்டெப்பு இதை ப்ரூவ் பண்ணுறது. இந்த ஆன்சரை ப்ரூவ் பண்ணணும். இதுதான் கஷ்டம், ப்ரூவ் பண்ணுறது. இந்த இதை ப்ரூவ் பண்ணி காட்டுறது தான் கஷ்டம். இதுதான் 5 மார்க்கு. 4 மார்க் ஈஸியாக வாங்கலாம் எல்லாருமே. 5 மார்க்குக்கு உள்ளது கஷ்டம். அதனால பார்த்துக்க. திருப்பி திருப்பி அதே தான் சொல்லுவேன். நீ எப்போ கேட்டாலும் தூக்கத்தில் தட்டி எழுப்புனாலும் எழுதலாம் 4 மார்க்குக்கு. சரி குட்டி. அந்த லாஸ்ட் ஸ்டெப்பு தான் கஷ்டம். கஷ்டம் கிடையாது, புரிஞ்சுக்கிட்டா செய்யலாம். இல்லைன்னா கணக்கை கோர்த்து விட்டு செஞ்சு விட்டு முடிச்சிடணும். 4 மார்க் எழுதலாம். பார்த்துக்க. வேற ஒன்றுமே இல்லை. திருப்பி திருப்பி அதான் சொல்லுவேன். பாரு. 4.4 எடுத்துக்க ஃபர்ஸ்ட் கணக்கு. ஈஸிடா கணக்கு, பார்த்து செஞ்சுக்கடா. எக்ஸசைஸ் 4.4 புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் உங்களை ஒன்றும் திட்ட போகிறதில்ல. நீங்கள் கரெக்டாக பின்னாடியே ஃபாலோ பண்ணி வர்றீன்னு ஒரு திருப்தியாக இருக்கும். புரிய மாட்டுதே பாவம் அந்த வாட்டில் இருக்கீங்களே அப்படின்றனால தான் உங்களுக்கு சத்தம் போடுறேன். பார்த்துக்க. ஒரு கண்டினியூட்டி இல்லை, தொடர்ச்சி இல்லை. சரி, ஃபஸ்ட்டு சம்மு. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. கொடுத்ததை பி ஆஃப் என்னன்னு அப்படியே எடுத்து எழுதிரு. நான் ஆன்சருக்கு வர்றேன். அப்படியே கொஸ்டின் கொடுத்துருக்குடா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் எழுதுறேன். பி ஆஃப் என் அப்படின்னு எடுத்துரு. டேய் தம்பி பார்த்துக்குங்க, ஆன்சருக்கு வந்துட்டேன். பி ஆஃப் என். அம்மா பார்த்துக்க. ப்ரெசன்டேஷன் இதே மாதிரி பண்ணு. 1 கியூபாடா தம்பி. 1 கியூபு, 2 கியூபு, 3 கியூப் அப் டு n கியூபா. 10th ஃபார்முலா அது, வேற ஒன்றும் இல்லை. n இன்ட்டு n + 1/2 ஹோல் ஸ்கொயர். கொஸ்டினில் கொடுத்தது அங்கிட்டு ஒன்று பக்கத்தில் ஒன்று கொடுத்துருந்துச்சு. n ≥ 1 என்னமோ கொடுத்துருந்துச்சு பாரு அந்த ஓரத்தில். அதையும் எழுதிக்க. ரைட்டு. 1 1ஓட பெருசு. ஒன்றுமே செய்யலைண்ணா, கொஸ்டின் எடுத்திருக்கேன். இது ஸ்டெப் 1. அடுத்த ஸ்டெப் 2ல் வந்து புட் n = 1ன்னு கொடுத்தேன். புட் n = 1ன்னு கொடுத்தேன். 2வது ஸ்டெப்பு இந்த கொடுத்துருக்கேன். புட் n = 1ன்னு கொடுக்குறேன். கொடுக்குறேன்னா கவனி. இந்த அருக்கு கணக்கு n இந்த அருக்கு வரு. கையை காட்டுறது தெரியுதா? கடைசியில் இருக்கு. இதில் கொடுக்குறேன். இதில் கொடுத்தா 1 கியூபு ஈக்குவல் அங்கிட்டு கொடுக்குறேன். 1 × 1 + 1 / 2 என்ன இருக்கு? ஹோல் ஸ்கொயர். 1 கியூப்னா என்னடா தம்பி? 1. 1 இன்ட்டு கூட்டினா என்ன வரும்? 2 பை என்னது? 2 அடிச்சுட்டான்னா என்ன வந்துடும்? 1 தானே வரும். ரைட்டு. அப்போ 1 ஹோல் ஸ்கொயர். இங்கிட்டு என்ன இருக்கு? 1. பொறுமையா நிதானமாக செய். அப்போ 1 ஈக்குவல் என்ன வந்துடும்? புரியுதான்னு பாரு. இந்த கணக்கில் கடைசியில் உள்ள எண்ணுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரைட் சைடில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 2 சைடு எப்படி வருது? ஈக்குவலாக வந்ததுனால therefore P of 1 is true அப்படின்னு நிறுத்திக்கும். அசியூம் பண்ணணும். அசியூம் பண்ணணும்னா நம்மளா எடுத்துக்கிறணும். அசியூம் தட். எல்லாரும் இப்படித்தான் செஞ்சு போடுவாங்க, பயப்படாத. அசியூம் தட் P of K is true அப்படின்னு எழுதணும். P of K is true. அப்போ இந்த கணக்கை அப்படியே மாற்ற போகிறேன். P of K is equal to 1 கியூபு, 2 கியூபு, 3 கியூபு அப் டு n கியூபு அப்படின்னு எழுதிருக்கு பதிலாக K கியூப். அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்கு. என்னுக்கு பதிலாக K. அதே மாதிரி அங்கேயே மாற்றுறேன். ரைட் சைடில் K × K + 1/2 ஹோல் ஸ்கொயர். புரியுதான்னு பாரு. புரியுதான்னு பாரு.
நிரூபிக்க வேண்டியது. டு ப்ரூவ்னா நிரூபிக்க வேண்டியது. P of k plus 1 is true அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். P of k plus 1 is true அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். சரி சார், எப்படி சார் ப்ரூவ் பண்ண போறீங்க? அடுத்த ஸ்டெப் அதுதான். இதுதான் கடைசி ஸ்டெப்பு. ப்ரூவ் பண்ணுறதான் பெருசாக போகும், பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. இப்போ நான் கணக்கு எடுக்கிறேன். P of k plus 1 ஈக்குவல் டு அந்த கொஸ்டின் அப்படியே மாற்ற போகிறேன். 1 கியூபு, 2 கியூபு, 3 கியூபு அப் டு கே கியூப்ன்றத பதிலாக இங்கே என்ன இருக்கு? கே பிளஸ் 1 ஹோல் கியூபு ஈக்குவல் டு n இன்ட்டு n பிளஸ் 1/2 அப்படித்தானே? எண்ணுக்கு பதிலாக கே பிளஸ் 1 போடணும். எண்ணுக்கு பதிலாக அங்கே கே இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி எண்ணுக்கு பதிலாக 1 போட்டோம். எண்ணுக்கு பதிலாக என்ன இருக்கு பாரு. அப்போ இந்த இடத்துல கரெக்டாக எழுது, கவனமாக எழுது. இந்த இடத்துல கரெக்டாக எழுது, கவனமாக எழுது. n இன்ட்டு n பிளஸ் 1 சொல்கிற புரியுதான்னு பார்த்துக்க. உச்சரிச்சு எழுதியில் கரெக்டாக எழுதிக்க. பை 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ கரெக்ட் பண்ணு. k பிளஸ் 1 k பிளஸ் 2 டிவைடட் பை என்ன இருக்கு? ஹோல் ஸ்கொயர். இதுதான் இப்போ கணக்கு. இதை நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதான் இது. அம்மா கவனிச்சுக்கடா. டே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து இதை எடுத்து ரைட் ப்ரூவ் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ப்ரூவ் பண்ணணும். அதான் நம்ம வேலை. பொறுமையாக செய்யி. இதுதான் சிரமம்னு நான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுப்போம். இதை எடு. 1 கியூபு ப்ளஸ் 2 கியூபு ப்ளஸ் 3 கியூபு அப் டு ப்ளஸ் இந்த இது கே ப்ளஸ் 1 ஹோல் கியூப் அப்படின்னு அர்த்தம். இதை எடுத்திருக்கேன். இதை ப்ரூவ் பண்ணி காட்டணும். இப்போ அதான் உன் வேலை. இதுக்குள்ள இடைப்பட்ட வேலை தான் கஷ்டம்னு சொன்னேன். இதுக்கு இடைப்பட்ட வேலை தான் கஷ்டம்னு சொன்னேன். ஹரி, இதோட நிறுத்திக்கினா நிறுத்திக்கிங்க. 4 மார்க் போடுவாங்க, வாங்கிட்டு பேசாமல் இருந்துருங்க. அவன் உண்மையை தான் சொல்கிறேன். அட்டன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு 4 மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இது என்னால் எழுத முடியும் அப்படின்னா எழுது. ஆனால் தப்பு வரத்தான் செய்யும். பார்த்து பொறுமையாக செய்யணும். படிக்கக்கூடிய ஆள் பொறுமையாக செய்யும். சரி, ரைட்டு. எப்பயுமே ஒரு நம்பர் தொடர்ச்சியாக எழுதுகிறோம். 1 2 3 இப்படி எழுதுறிய. 10ன்னு எழுதுறோம்னா 10க்கு அப்புறம் என்ன வந்திருக்குன்னு தெரியணும். முன்னாடி என்ன வந்திருக்குன்னு நம்மளாம் ஒரு இமேஜினேஷன் பண்ணணும், கற்பனை பண்ணணும். இதோட 1 கழிச்சா இது வரும், அதை 1 கூட்டினா அது வரும். அப்போ இதுலேருந்து 1 கழிச்சா அங்கனக்குள்ள கே இருக்குன்னு அர்த்தம். கே ப்ளஸ் 1 தானே அது. அப்போ முன்னாடி என்ன வரும்? இந்த 10 தானே வரும். அப்போ அதெல்லாம் 1 கழிச்சா தானே வரும். தெரியல சார் எனக்கு அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல எனக்கு தெரியல சார் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி செய். இந்த கணக்கில் மேலே முன்னாடி என்ன இருக்கோ அதை பார்த்து எழுதிரு. இந்த இங்கே என்ன இருக்குன்னு பாரு. இந்த முன்னாடி மேலே வந்து நான் எழுதியிருக்கேன் பாரு. அந்த இடத்துல எழுதியிருக்கேன் பாரு. இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கோம் அதை தூக்கி இங்கே முன்னாடி எழுதிரு. இதுதான் சிம்பிள் மெத்தட். பயந்துக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்காதான் என்னத்தை காணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருக்கு. எதுக்காண்டி எப்படி சொல்கிறேன்னா, இதுக்காண்டி அந்த சம்மு யூஸ் ஆகும். அந்த சம்மு யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த கணக்கு ரைட் சைடில் எழுதியிருக்கேன் பாரு. இது யூஸ் பண்ணணும். கே இன்ட்டு கே ப்ளஸ் 1/2 என்னது? அதுதான் இந்த சம்மு. இந்த ஓரத்தில் இந்த ப்ராக்கெட். அப்போ இதுக்கு எழுதையில் கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 என்ன இருக்கணும் மேலே? ஹோல் ஸ்கொயர். ப்ளஸ்ஸு தனியாக ஒன்று இருக்குது, கே ப்ளஸ் 1 ஹோல் கியூப். புரியுதான்னு பார்த்துக்க. புரியுதான்னு பார்த்துக்கன்னு சொல்லிட்டேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு முன்னாடி உள்ள நம்பர் எப்படி கொண்டு வந்தேன்னு பார்த்துக்க. இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் புரிஞ்சுக்கிட்டோம்னா 1 கழிச்சு எழுதுற மாதிரி எழுதணும். ஃப்ரண்ட்டில் உள்ளது தெரியல அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் உள்ளதுக்கு எழுதிக்கன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி ப்ராக்கெட் மாதிரி பார்த்துக்க. அந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்பை இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இருக்குது ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இந்த இருக்குது. இப்போ இதை சரி பண்ணி இந்த ஆன்சர் கொண்டு வரணும். இதுதான் உன் திறமை. இது என்னத்தையாவது செய்ய வேண்டியதான், உன்னுடைய விருப்பம். இந்த ஆன்சர் கொண்டு வந்து ரைட் ஹேண்ட் சைட் அப்படியே ப்ரூவ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு கணக்கு. நான் செய்கிறேன் பாரு, புரியுதான்னு. இதில் ஹோல் ஸ்கொயர் இருக்கனால கே ஸ்கொயர்னு போட்டுக்கலாம், கே ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம், பை 4ன்னு போட்டுக்கலாம். இங்கே கே ப்ளஸ் 1 ஹோல் கியூப்னு போட்டுக்கலாம். சரியான்னு பாரு, சரியான்னு பாரு. அந்த ஸ்கொயரை உள்ளே இறக்கியிருக்கேன். இது கே ஸ்கொயரு, கே ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயரு. இதுக்கு என்ன வந்துடும்? 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அது தனியாக இருக்குது. சரி, இதுக்கு அடுத்து இது ஒரு ஸ்டெப்பு, இது ஒரு ஸ்டெப்பு. 2ல் இருந்து இந்த கே ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் வெளியே எடுக்கலாம்.
2 இருக்கு பாரு. k + 1 ஹோல் ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டோம்னா இதுல ஒரு மிச்சம் 1 இருக்கும். k + 1 எழுதியாச்சு. இதுல என்ன இருக்கும்னா k² இருக்கும். பை என்ன வந்திருக்கும்? 4 வந்திருக்கும். சரியான்னு பாரு. சரியா தப்பா? பார்த்துக்க பொறுமையா. வெளியில் எடுத்திருக்கேன் k + 1 ஹோல் ஸ்கொயரை. இங்கே 2 வந்துருச்சு வெளியே, 3 இருக்குனால இங்கே 1 மிச்சம் பேலன்ஸு. இதில் 2 வெளியில் வந்துருச்சு. இதில் k²/4 மட்டும் மிச்சம். குறுக்கு அப்படி கிராஸ் பண்ணு. k + 1 ஹோல் ஸ்கொயர் k² + 4 × k + 1/4 காமன் ஆக்கிட்டேன். திருப்பி இந்த உள்ள 4 மல்டிப்ளை பண்ணு. ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். k + 1 ஹோல் ஸ்கொயர் k² + 4k + 4 ஹோல் டிவைடட் பை 4. மேலே உள்ளதை ஃபேக்டரைஸ் பண்ணு. இது அப்படியே இருந்துட்டு போகுது. k + 1 ஹோல் ஸ்கொயர் இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 2 × 2 எழுதலாம்ல. இந்த அப்படி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இது k². அப்போ இங்கே 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு. 2 2s are 4. ஆட் பண்ணாலும் 4 தான், மல்டிப்ளை பண்ணாலும் 4 தான். அப்போ 2 ஒரே ஆன்சர் தான். k + 2 இன்னும் k + 2 தான். ஹோல் டிவைடட் பை என்ன வந்துருச்சு? 4. அப்படியே 2 ஒன்றா இருக்கனால என்ன போட்டுக்கலாம்? ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். அப்போ k + 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு k + 2 என்ன போட்டுக்கலாம்? ஹோல் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை 4. மொத்தமாக சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிட்டா கீழே 2 வந்துடும். k + 1 k + 2 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இதை பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சுன்னா 5 மார்க் கொடுப்பாங்க. அதை பார்த்துக்கோ. இந்த இருக்கு, இதுதான் ப்ரூவ் பண்ணுறது. இப்படி நீ எழுத முடியுமா அப்படின்னு பாரு. இல்லைன்னா இந்த 4வது ஸ்டெப்போட பேசாமல் நிறுத்தி முடிச்சுட்டு அதே ஸ்டெப்போட நிறுத்திடு. இந்த ஸ்டெப்போட நிறுத்திக்க. இது என்னால் எழுத முடியுன்ற ஆள் பொறுமையாக செய்யணும். இதுதான் ஒவ்வொரு கணக்கிலையும் இடிக்கும். இது எல்லாமே சாதாரண மேட்டர் தான். 3 ஸ்டெப்புமே 4 ஸ்டெப்புமே. இதுக்கப்புறம் அந்த கொஸ்டினை பார்த்து எழுதிடு. ஆன்சர் எழுதுவாங்க, அதுக்கு மார்க் உண்டு. பை த மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஸ் பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஸ் அப்படியே எழுதிடுறாம. அதை டே எழுத சொல்லுவாங்க. பை த பார்த்து பொறுமையா கொஸ்டின்ல இருக்குல்ல அப்படியே எழுதிடு. ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷன் n ≥ 1 எழுதிக்க. நான் வச்சுக்க, பார்த்துக்கோ. புரியுதான்னு பார்த்துக்க. இதுதான் ஒரு கணக்கு. இதுக்கு மேலே மினிமைஸ் பண்ண முடியல, பார்த்துக்க. அந்த கொஸ்டினை பார்த்து எழுதிடு. அதை செய்யணும்னா பார்த்துக்குங்க எப்படின்னு. செகண்ட் சம் சொல்கிறாமா? ஏய் தம்பி, செகண்ட் சம் சொல்கிறா. 1 டேய் கவனி. சரியான்னு பார்த்துக்க. இதை எழுதிட்டேன். அம்மா சொல்யூஷன் போட்டுக்க. பி ஆஃப் என்னன்னு எடுத்துரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இதே எடுத்துட்டேன். எதுவும் n ≥ 1 என்ன கொடுத்துருக்கான்னு பாரு. பார்த்துக்க. நான் எழுதிட்டேன். டேய் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் வந்து புட்டு n = 1 இந்த இடத்துல தான் போடணும். பார்த்து பொறுமையாக எழுதிக்க. 2n - 1 ஹோல் ஸ்கொயர் = n × 2n - 1 2n + 1 ஹோல் டிவைடட் பை 3. ரெண்டு சைடு ஒன்றா வருதான்னு பார்ப்போம். 2 × 1 - 1 ஹோல் ஸ்கொயர் = 1 × 2 × 1 - 1 2 × +1 by 3. 1 × 2 2 தான். 2 - 1 1 ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி 1 × 1 இது என்ன வந்துடும்? 3. அடிச்சா 3. சரியான்னு பார்த்துக்க. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 2டா, அதோட 1 கூட்டினா 3 தானே. அப்போ இந்த சைடு என்ன வந்துருச்சு? 1. இந்த சைடு என்னது? therefore P of 1 is true அப்படின்னு எழுதி நிறுத்தணும். அப்படின்னு நிறுத்தணும். போன கணக்கில் கூட P of k + 1 is true நான் எழுதலை. போன கணக்கில் கூட இந்த இடத்துல எழுதணும். therefore P of
கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். மறந்துட்டேன் பார், இந்த சொல்கிறேன்ல, அந்த ஸ்டெப்பு முடிஞ்சோன்னே எழுதிருங்க, மறந்துடாதீங்க. சரி, ஒவ்வொன்றுக்கும் எழுதித்தான் ஆகணும். ரெண்டாவது ஸ்டெப்பு முடிச்சுட்டேன். மூணாவது வந்து அஸ்யூம் பண்ணணும். அஸ்யூம் பண்ணணும்னா என்ன அஸ்யூம் பண்ணுறான்? லெட் அஸ்யூம் தட் P of k is true. அப்போ P of kன்னு எழுதுனோம்னா கொஸ்டின் அப்படியே மாத்துறேன். 1 கியூபு 3 கியூபு அப் டு ப்ளஸ் ஸ்கொயராடா, ஸ்கொயரா கியூபாடா, 1 ஸ்கொயரா, 1 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப் டு 2n மைனஸ் 1 தானே. அப்போ 2k மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு அர்த்தம். இங்கிட்ட எழுதையில k இன்ட்டு 2k மைனஸ் 1 டிவைடட் பை 3. சரி, இந்த எழுதிட்டோம். 2 ப்ரூவ் எழுத போகிறேன். 2 ப்ரூவ்னா நிரூபிக்க வேண்டியது. P of k plus 1 is true ப்ரூவ் பண்ணணும். P of k plus 1 is true ப்ரூவ் பண்ணணும். அப்போ நான் எழுத போகிறேன். அதாவது P of k plus 1 அப்படின்னா 1 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப் டு ப்ளஸ்ஸு இன்னொரு ப்ளஸ் வேணால் போட்டுக்க. இந்த இடத்துல கேக்கு பதிலாக k plus 1 எழுது. நான் இந்த இடத்துல ஏன் விட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி உள்ளதை எழுதணும். முன்னாடி உள்ளதை எழுத தெரியலாம், இதை பார்த்து எழுதுன்னு சொன்னேன், தெரியுதா இல்லையா? அதுக்கு தான் இதை விட்டு வச்சிருக்கேன். ஏன்னா அதை எடுத்து தான் ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். புத்திசாலித்தனமா செய்ய, லேட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, டிலே ஆயிரும். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எழுத போகிறது கேக்கு பதிலாக k plus 1 எழுத போகிறேன். 2 இன்ட்டு k plus 1 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக k plus 1, இதுக்கு பதிலாக 2 இன்ட்டு k plus 1 மைனஸ் 1. நெக்ஸ்ட் அங்கிட்டு ஒன்று இருக்குது, 2 இன்ட்டு k plus 1 ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை 3 இருக்கு. பார்த்துக்கோ டேய், பார்த்துக்க, பொறுமையாக செஞ்சுக்க. இதை சரி பண்ணிக்க. முதல்ல k plus 1 ஒரு ஸ்டெப்பு, இது உள்ள ஒன்று மல்டியில் பண்ணிவிட்டு செப்பரேட் பண்ணிக்க. 2k ப்ளஸ் 2 மைனஸ் 1 சரியா. அங்கிட்டு 2k ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை 3. k ப்ளஸ் 1 இது ரெண்டையும் கழிச்சுட்டா என்ன வந்துடும்? 2k ப்ளஸ் 1, அதுக்கு 2k ப்ளஸ் 3 ஹோல் டிவைடட் பை என்ன இருக்குது? 3. இப்போ இந்த இடத்துல எழுதையில் மேலே உள்ளதை பார்த்து இந்த இதை பார்த்து எழுதிக்க. 2k மைனஸ் 1 என்ன இருக்குது? ஹோல் ஸ்கொயர். இதுதான் கணக்கு. இப்போ இதை எடுத்து நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். பார்த்துக்கோ, இதுதான் ஆன்சர் கொண்டுறது. இதோட நிறுத்திக்கிட்டு n சுருன்னு போட்டு முடிச்சு 4 மார்க் வேணால் எடுத்துக்கோ. இதுக்கப்புறம் செய்யறது கொஞ்சம் சிரமப்பட்டு பொறுமையாச்சேன்னு எழுதிக்கேன்னு சொல்லிட்டேன். 1000 தடவை சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் ப்ரூஃபு, ஏன்னா இதுக்கப்புறம் உள்ளது உன்னுடைய திறமையை பொறுத்து, அவ்வளோதான். 5 மார்க் வேணும்னா செஞ்சு தான் ஆகணும். P of k plus 1 ஈக்குவல் டு அதை எடுத்துக்க 1 ஸ்கொயர் இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னு எடுத்துக்க ப்ரூவ் பண்ணுறதுக்கு. டேய், லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப் டு ப்ளஸ் 2k மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இந்த இடத்த இதை எழுதுகிறேன். 2k ப்ளஸ் 1 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். பார்த்துக்க, அது தனியாக வச்சுக்க. இப்போ பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ண. இதை எடுத்து இதுதான் அந்த முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் சம்முக்குள்ள ஆன்சர். ப்ரீவியஸ் சம்முக்குள்ள ஆன்சர்னா P of கேக்குள்ள ஆன்சர் இந்த இருக்கு. இதை இங்கே யூஸ் பண்ண போகிறேன். k இன்ட்டு 2k மைனஸ் 1 2k ப்ளஸ் 1 பை 3 அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறேன், எழுதிக்கிற போகிறேன். இதை யூஸ் பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை. k இன்ட்டு 2k மைனஸ் 1 2k ப்ளஸ் 1 பை 3 அதுக்குள்ளே ஆன்சர் எழுதிட்டேன். ப்ளஸ் இதை எழுதுகிறேன். இது ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இல்லை சரி பண்ணிட்டு வேணால் சரி பண்ணு. இப்படி சரி பண்ணிக்க. சரி பண்ணால் என்ன வரும்? 2k ப்ளஸ் 2 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ k இன்ட்டு 2k மைனஸ் 1 2k ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை 3 ப்ளஸ்ஸு இது ரெண்டையும் கழிச்சா என்ன வரும்? 2k ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இப்போ நீ இந்த ஆன்சர் கொண்டு வரணும். இதுதான் அந்த ஆன்சர். அந்த ஆன்சர் கொண்டு வரணும்னா என்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம இப்போ தான் டிசைட் பண்ணி பொறுமையாக செய்யணும். அதில் 2k ப்ளஸ் 1 இருக்குது, வேறு எதுவுமே இல்லை இதில். தெரியுதா தெரியலையான்னு பாரு. 2k ப்ளஸ் 1 காமன் எடுக்கிறியா? ரெண்டில் இருந்து இது ஒரு செட்ரா,
இது ஒரு செட்டு 2k + 1 காமனாக எடு. காமனாக எடுத்துட்டோம்னா உள்ள என்ன ஆகும்னா k இருக்கும், 2k - 1 இருக்கும், பை என்ன இருக்கும் 3 இருக்கும். இதில் ஒரு செட்டு வெளியில் வந்துருச்சு, அப்போ ஒரு செட்டு உள்ளே இருக்கும், அவ்வளோதான். சரியான்னு பார். இப்போ இந்த இதை ஃபுல்லாக மினிமைஸ் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணுவோம். இதை ஃபுல்லாக மினிமைஸ் பண்ணி மிச்சத்தை எடுக்கிற மாதிரி. இது வெளியில் உள்ளது அப்படியே இருந்துட்டு போகுது, வெளியில் உள்ளது அப்படியே இருந்துட்டு போகுது. 2k + 1 பார்த்துக்க உள்ள பெரிய அப்படி 2k² - k. இதை கிராஸில் கொண்டு போய் சேம் டைமு 3 × 2k + 1 ஹோல் டிவைடட் பை என்னது 3 பார்த்துக்க. சரி, அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பாரு. 2k + 1 next 2k² - k plus 3 2s are 6k plus 3 whole divided by 3. வெரி குட், புரியுதான்னு பாரு. இப்போ ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணு. 2k + 1 இது 2k², இது ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா plus 5k plus 3 whole divided by என்னது 3. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணு. ஃபேக்டரைஸ் பண்ணுனா ஃபஸ்ட்டு உள்ளது அப்படியே இருக்கட்டும். இதை 3 2s are 6 ப்ளஸ் இன்ட்டு 6 5 மறுபடியும் என்ன தான் வரும். இப்போ 3 2s are 6 டிவைடட் பை என்ன வந்துடும், இந்த 2 டிவைட் பண்ணணும்ல, இப்போ அடிச்சுட்டு என்ன வந்துடும் 1 ரொட்டேட் பண்ணிக்க, கேல எழுதணும், கே 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 2k + 3 அங்கிட்ட என்ன வந்துடும் k + 1 ஹோல் டிவைடட் பை என்ன இருக்குது அப்படியே சேர்த்து விட்டினா அந்த ஆன்சர் இருக்கும், அவ்வளோதான். முன்னாடி வேணால் k + 1 எழுதிக்கோ, பின்னாடி 2k + 1 எழுதிக்கோ, அடுத்து 2k + 3 எழுதிக்கோ, ஹோல் டிவைடட் பை 3ன்னு போட்டுக்கோ, ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அந்த சைடில் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோ. ரைட் ஹேண்ட் சைடு therefore p of k + 1 is true அப்படின்னு எழுதிட்டு பை த மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் போட்டு கணக்கு ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி விடு. மறந்துடாத அது என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்து. பை த இதுதான் கணக்கு, பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ஃபார் n ≥ 1. புரியுதான்னு பாரு. இதுதான் அந்த கணக்கு. அது ஆன்சர் கரெக்டானு பார்த்துக்க, நான் எழுதிட்டேன், மேலே பார்த்துக்கோ, கரெக்டாக இருந்தால் சரி. இதுதான் நம்ம இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக, வேறு ஒன்றுமே இல்லை. இதை நம்ம தான் செய்யணும், செஞ்சு பார்க்கணும், எழுதணும், வேறு ஒன்றும் கிடையாது. தெரிச்சப்படாமல். புரியுதான்னு பாரு. ஃபஸ்ட்டு வந்து p of k இது என்னன்னு எடுத்துக்க கணக்கை. p of n = எடுக்கிறேன். அப் டு பார்த்து பொறுமையாக எடுத்துக்க, பொறுமையாக எடுத்துக்க. பெரும்பாலும் நம்ம படிக்கணும், இல்லைன்னா படிக்கிற பையில தொந்தரவு பண்ணிடக்கூடாது, படிக்காத பையனையும் தொந்தரவு பண்ணிடாதீங்க. புரியும்னு நினைக்கிறேன். 2 பேர் பேசிக்கிட்டே இருக்காங்கன்றனால சொல்கிறேன். நம்ம ஒன்று நம்ம கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா நம்ம ஒதுங்கிக்கிறணும். அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் கெட்டேன் அவன் கெட்டேன்னு ஆயிடக்கூடாது. நம்மளால் அடுத்தவங்க கெட்டு வரக்கூடாது. மங்களேஷ் சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்க மாட்டேன். மங்களேஷ் மோகித்தும் பேசிகிட்டே இருக்கீங்க, சப்புன்னு அடிவாங்க புரிய. இப்போ 2 பேர் எனக்கு காது கேட்குதுன்னு சொல்கிறேன்ல, வேணா கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க காது கேட்கக்கூடாது அப்படின்ட்டு. அடுத்தவனு தொந்தரவு பண்ணுற மாதிரி இது பண்ணக்கூடாது. விளாண்டுக்கிட்டே இருக்காத மோகித்து. இப்போ சொல்லிக்கிட்டே இருப்பேன், என்னை பற்றி உனக்கு தெரியும், சப்புன்னு அடிச்சிருவேன், பார்த்துக்கோ. சரி கவனி, இதை எடுத்திருக்கேன். அடுத்து புட் n = 1ன்னு எடுக்கிறேன்டா தம்பி. அப்போ p of 1 = இந்த கணக்கு n × n + 1 = n × n + 1 n + 2 ஹோல் டிவைடட் பை 3. 2 ஆன்சர் ஒன்றா வருதான்னு பார்ப்போம். 1 × 1 + 1 = 1 × 1 + 1 1 + 2 ஹோல் டிவைடட் பை 3. 1 × 2 ஆடா தம்பி. அடுத்து 3 ஈக்குவல் டு அங்கிட்ட என்ன வருதுன்னு பார்த்துக்கோ, டிவைடட் பை 3 டிவைடட் பை 3. இங்கே 1 × 2 3 3 அடிச்சிரு, 2 2 அடிச்சிரு, அடிச்சுட்டு என்ன வந்துடும் 1 = 1. therefore p of 1 is true. இந்த இடத்துல நான் அப்படி எழுதியிருக்கேன்ல, இது எழுதுனா எழுதிக்கிங்க. போனதில் எழுதுனான்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை.
லாம்ல, அதனால சொல்கிறேன். இந்த சைடில் எழுதியிருப்பேன். இது என்னன்னா எழுதிக்கேன். அடுத்து அஸ்யூம் தட் அப்படின்னு போட்டுக்க. லெட்டு அஸ்யூம் தட் அப்படின்னு போட்டு மறந்துடாதீங்க. அஸ்யூம் தட் அப்படின்னு போட்டு பி ஆஃப் கே இஸ் ட்ரூ. பி ஆஃப் கே இஸ் ட்ரூ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பி ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு 1 × 2 + 2 × 3 அடா அப் டு n × n + 1 ஈக்குவல் டு சொல்ல அடுத்து இங்கிட்டு. அப்போ இது கே கே × k + 1 by 3. இதை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்த இதில் டு ப்ரூவ்னா நிரூபிக்க வேண்டியது. என்ன நிரூபிக்கணும் அப்படின்னா பி ஆஃப் கே + 1 இஸ் ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும். இது நிரூபிக்கணும். அப்போ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா பி ஆஃப் கே + 1 ஈக்குவல் டு 1 × 2 2 × 3 அப்படி எழுதிட்டு ப்ளஸ்ஸு ஒரு சின்ன கேப் போட்டுட்டு இங்கிட்டு வா. இதை மாற்று அப்படியே கே + 1 + 1 அப்போ என்ன வந்துடும் கே + 2. புரியுதான்னு பார்த்துக்க. கே + 1 போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. இந்த இடத்துல ஏன் கேப் போட்டுருக்கேன்னா இதை தூக்கி இங்கே எழுதுறதுக்கு அடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. அப்படி புத்திசாலித்தனமாக செஞ்சுக்க. உழப்பாத போட்டு மறந்துடாத. ஆனால் மிஸ்ஸை கேட்டால் என்ன சொல்லணும், இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டெப்பு மிஸ் இது அப்படின்னு சொல்லணும். இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டெப்பு இது, வேற ஒன்றும் கிடையாது. ஒன்றை கழிச்சு பார்த்தா அது வரும், வேணா கழிச்சு பாரு. இதில் ஒன்றை கழி இது வரும். ஒன்றை கழிச்சா கேன்சல் ஆயிரும்ல, அப்போ என்ன வந்துடும் கே. இதில் ஒன்றை கழிச்சா என்ன வந்துடும் இது. அதுதான் உண்மை, வேற ஒன்றும் இல்லை. தெரியாது சில பேருக்கு, அதனால அப்படி ஐடியா சொல்கிறது. இது என்ன ஆகும் கே + 1. இதில் ஒன்றை கூட்டினா என்ன வரும் கே + 2. இதில் ஒன்றை கூட்டினா என்ன வந்துடும் கே + 3 ஹோல் டிவைடட் பை. அவ்வளோதான். இப்போ ப்ரூவ் பண்ண போகிறேன். இங்கே எடுத்துக்க கே × k + 1 நிரூபிக்க போகிறேன். சரியா? ப்ரூவ் பண்ணுறேன், பார்த்துக்கோ. இது வரைக்கும் நிறுத்திக்க 4 மார்க் வாங்கிக்க. ஒவ்வொரு கணக்குலையும் சொல்லிட்டேன், பார்த்துக்கோ. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறோம். இதை ஃபுல்லாக எடுக்கணும். இதை ஃபுல்லாக எடுத்துட்டு அதை ப்ரூவ் பண்ணணும். பொறுமையாக நிதானமாக செய்யணும். ஒரே இதை திருப்பி எழுதுறமே எரிச்சப்பட்டுறக்கூடாது. எழுதிட்டேன். இந்த ஸ்டெப்புக்கு வந்து ப்ரீவியஸ் உள்ளதெல்லாம் ரிசல்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்க. ப்ரீவியஸ் ரிசல்ட் பி ஆஃப் கே எடுத்து யூஸ் பண்ணிக்க. அந்த ரிசல்ட்டை கே × k + 1 k + 2 கே × k + 1 k + 2 டிவைடட் பை 3 ப்ளஸ் அங்கிட்டு இருக்கு கே + 1 k + 2. சொல்கிற மாதிரி செய்யணும், அப்படின்னா தான் செய்ய முடியும். இப்போ ஏதாவது காமனை வெளியே தூக்கிட்டு கே கிராஸ் பண்ணிக்கும், சிம்பிளாக வந்துடும். கே + 1 வெளியே எடுக்கலாம், கே + 2 வெளியே எடுக்கலாம். இதில் இருந்து எடுத்தோம்னா அப்போ இதில் k/3 ப்ளஸ் இது ரெண்டுமே வெளியே வந்துருச்சுன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். கிராஸ் பண்ண ஆன்சர் வந்துடும் கே + 1 k + 2 k + 3 டிவைடட் பை என்னது 3. அது மொத்தமாக போட்டுக்கலாம். இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு. அவ்வளோதான். பி ஆஃப் கே + 1 இஸ் ட்ரூ அப்படின்னு எழுதிக்க. பி ஆஃப் கே + 1 இஸ் ட்ரூ அப்படின்னு எழுதிட்டு பை த பிரின்சிபல், சரியா, ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ஃபார் n ≥ 1. பி ஆஃப் n எடுத்துறேன். 1 மைனஸ் ஈக்குவல் டு 2 என்ன 2ஆ? நான் சொல்லிட்டான் பாரு, கரெக்டாக வந்துருச்சு, பார்த்துக்கோ. 2ன்னு வந்திருக்கு. ஈக்குவல் டு 2 அதோட பெருசு. 1க்கு ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா 1 போட்டினா இந்த இடத்துல பாருவேன் 0ன்னு வந்துடும். இந்த இடத்துல என்ன வந்துடும், அங்கே 0/0ன்னு வரும். 1 இல்லை 1/0ன்னு வந்துடும். இங்கே என்ன வரும், டேய் மோஹித்து கவனி, அடிமா போகிற பாரு, கிழிச்சு கீழே விழுந்து கழிச்சிட்டு இருக்க. 1 - 1/0ன்னு இருக்குடாமா. இங்கே எனக்குள்ள என்ன 0 1 போட்டோம்னா 1 - 1 வந்துடும். சரி, இங்கிட்டு லெஃப்டில் 0 வந்துடும், ரைட்டில் 0 வராது. நாட் டிஃபைன் வரும்னு நினைக்கிறேன். பாரு எப்படி நாட் டிஃபைன் வரும் அப்படின்னா 1 போட்டோம்னா 1 + 1 கீழே என்ன வருது, கீழே 2 × 1 ஆடாமா, அடித்தா 1 வருது. ஆனால் அங்கிட்டு என்ன வந்துச்சு, ஈக்குவலாக வரல. அதனால் அவன் இவனே சொல்லிட்டான். எதுல இருந்து சொல்லியிருக்கான்,
மறந்துடாத. அதனால் நீ வாட்டில் டவக்கு ஸ்டார்ட் பண்ணிடாத. கூட்டு n = 1ன்னு ஸ்டார்ட் பண்ணிடாத. கூட்டு n = 2ன்னு ஸ்டார்ட் பண்ணு. சரியா? அப்போ P of 2 ஈக்குவல் டு கரெக்டான்னு பார்ப்போம். இந்த கடைசி ஸ்டெப்பு 1 - 1/n² ஈக்குவல் டு அங்கிட்டு n + 1/2n. இப்போ 1 - 1/2² ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்டாமா 2 + 1/2 × 2. இப்போ 1 - 1/4 சரியாடா 3 என்ன வந்துருச்சு 4. குறுக்க பெருக்குனா கரெக்டாக வருதான் பாரு. 3/4 ஈக்குவல் டு 3/4. therefore P of 2 is true. P of 2 is true. அது ஒன்று எழுதுன மாதிரி 2க்கு எழுதியிருக்கேன். சேம் மெத்தட் அதே தான், வேற ஒன்று நீ ஃபாலோ பண்ண வேண்டியது. assume that P of k is true. அப்போ அதுக்குள்ளதை எழுதணும். P of k is equal to 1 - 1/2² 1 - 1/3² போகும்டா தம்பி. அப் டு கடைசியில் என்ன வெரி குட் k² ஈக்குவல் டு k + 1 டிவைடட் பை அவனே சொல்லிட்டான், சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னா எழுதிடுவான்னு அர்த்தம். இது வரைக்கும் எழுதிடுவான், அவன் தெரிஞ்சு போச்சு நல்லா. அடுத்து 2 ப்ரூவ். ஹரி வாயை திறந்து பேசுங்க. அந்த ஹரிய 2 ப்ரூவ் P of k + 1 is true. இதை ப்ரூவ் பண்ணணும். ஆமாம், வாயை திறந்து பேசினா தான் சொல்ல முடியும். அதுக்காண்டி சொல்ல வரேன். P of k + 1 ஈக்குவல் டு ஹரி சொல்கிறா எப்படி அழுதா காவனூர் ஹரி சொல்கிறான் சொல்லுமா குழம்பும்ல அதான் சொல்கிறேன். 1/2² 1 - 1/3² கவனிக்கணும்ல. அப் டு ப்ராக்கெட்டு அடுத்து 1 - 1/k + 1² ரைட்டாடா. இந்த இடத்துல விட்டுருக்கேன் கேப்பு, அதில் k + 1 போடு. இங்கேயும் k + 1 இங்கேயும் k + 1. அப்போ k + 2ன்னு வந்துடும்ல. சரியா? டிவைடட் பை இங்கேயும் k + 1 போட்டால் உள்ள மல்டிப்ளை பண்ணலாம், இல்லை ப்ராக்கெட்டில் போடவா இப்படி போட்டுருவான்னு பாரு. இல்லைன்னா உள்ள மல்டிப்ளை பண்ணி 2k + 2ன்னு எழுதணும். இப்படி எழுதிக்க. இங்கே அப்புறம் எழுது 1 - k². இதை எடுத்துட்டு அதுக்கு உள்ளதை ப்ரீவியஸ் இதை போட்டு கொண்டு வரணும். சரி, ஃபஸ்ட்டு மொத்தமாக லெஃப்ட் எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லி மொத்தமாக எடுத்துக்கிறேன். மொத்தமாக எடுத்துக்கன்னா 1 - 1/2², 1 - 1/3², 1 - 1/k², 1 - 1/k + 1² இதற்கு பதிலாக மேலே உள்ளது ஆன்சரை எடுத்துக்க. எங்கடா இருக்குது தானே k + 1/2k